இன்றைக்கி நான் வந்து எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி செய்கிற ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை ஓரளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1/2 கப் தேங்காய், வெங்காயம் 10 எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், உப்பு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தேங்காய் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அந்த எடுத்துருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஈவனாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு திக் பேஸ்ட் வந்து இது மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்துருக்க மீனுக்கு அளவு குழம்பு நம்ம கரைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ரா புளி இருக்கிறதுனால அதோட தண்ணியே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி பத்தலைங்கிறப்ப இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வதக்கிறதுக்காக கருவேப்பிலை, மிளகாய், வெந்தயம், சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி. இதுதான் ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும். மீன் எடுத்திருக்கேன், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெந்தயம், சோம்பு, நெக்ஸ்ட்டு புளி கரைச்சல். ஸோ இப்போ வந்து சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் செவந்ததுக்கப்புறம் சோம்பு. ஸோ இது எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசலை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து மூடி வச்சு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா கொதிக்கிறப்ப நம்ம எடுத்துருக்க மீனை வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ எடுத்துருக்க மீனை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து லைட்டாக ஜென்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இது ஒரு டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதை இறக்கிக்கலாம். லாஸ்ட்டாக மீன் குழம்பு பார்க்குறப்ப அந்த எண்ணெய் படர்ந்துருக்கும். அப்போ தான் அது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பை.